தேச அரசியல். இதை புரிந்து கொண்டு என்னிலும் இளைய என் தம்பி தங்கைகள் அரும்பாடாற்ற வேண்டும். நேரமாகிறது என்பதை கடியாரத்தை பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டிய தேவையில்லை. அன்பிற்குரிய தம்பிகள் காவலர்கள் நமக்கு முன்னால் வருகிறார்கள். நேரமாகிறது, முடியுங்கள் என்று முடிவென்பது எங்களுக்கு கிடையாது. எங்கள் இணைத்து விடிவு ஒன்றுதான் எங்களுக்கான முடிவு. இது தொடக்கம்தான். ஜூலை 18ஆம் தேதி நம்முடைய பாட்டனார் அயோத்திதாச பண்டிதருக்கும் நம்முடைய தாத்தா இரட்டைமலை சீனிவாசன் அவர்களுக்கும் தாத்தா MC ராஜா அவர்களுக்கும் பொன்னேரியிலே முப்பெரும் விழா, பெரும்புகழ் போற்றும் பெருவிழா நடக்க இருக்கிறது. வருகிற 8ஆம் தேதி தம்பி அஜித்குமார் படுகொலையை கண்டித்து திருப்போணத்திலே ஆர்ப்பாட்டம் நடக்க இருக்கிறது. நாளை தம்பி ஆன்சாங்கின் 1ஆம் நினைவு கூட்டத்திலே சென்று பேச இருக்கிறேன். பிறகு 10ஆம் தேதி ஆடு மாடுகளின் மாநாடு நடக்க இருக்கிறது. ஆகஸ்ட் 2ஆம் தேதி பட்டியல் சமூகத்திலிருந்து தேவேந்திரர் குல வேளாளர்களை வெளியேற்று என்று மாபெரும் கூட்டம் நடக்க இருக்கிறது. அடுத்த நாள் 3ஆம் தேதி ஆடு மாடுகளை நானே ஓட்டிக்கொண்டு மலை ஏறி மாடு மேய்க்கிற பனை ஏறி கல் இறக்கியது போல இருக்கிறது. அடுத்து மரங்களின் மாநாடு. சிரிக்காதீர்கள், ஆழ்ந்து சிந்தியுங்கள். மரங்களின் மாநாடு. மரங்களோடு பேசுவோம், மரங்களுக்காக பேசுவோம் என்று மாநாடு நடக்க இருக்கிறது. நீரின்றி அமையாது உலகு, காடின்றி அமையாது நீர் என்பதை என்னரும் தம்பி தங்கைகளுக்கு உணர்த்துவதற்காகவே மரங்களின் மாநாடு. களத்திற்கு வர இருப்பவர்கள் வரட்டும், களத்திலே நிற்பவர்கள் நாம் தொடர்ந்து நின்று தமிழ் தேசிய அரசியலை வென்று நம் தலைவன் பிரபாகரனின் கனவை நம்முடைய தாத்தாக்கள் இளைய பெருமாள் ஆணைமுத்து கலிய பெருமாளின் கனவை நிறைவேற்றுவோம். என்னரும் தம்பி தங்கைகளே, இந்த நாளில் தமிழ் பெருங்குடி மக்கள் சாதிய மத உணர்ச்சிகளை பின்னுக்கு தள்ளி நாங்கள் தமிழர்கள் என்கிற தேசிய இன உணர்வை முன்னிறுத்தி ஒன்றிணைந்து நம்முடைய இன விடுதலை அரசியலை வென்று முடிப்போம். புரட்சி எப்போதும் வெல்லும். நாளை நமது வெற்றி அதை சொல்லும். நம் இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க, நாம் தமிழர்.